வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? முதல்ல தேர்தல் அப்படின்ற எலெக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிட்டன். ஓகே, எங்க இருந்து எடுத்தாங்க? பிரிட்டன்ல இருந்து எடுத்தாங்க. இது நம்ம கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல இருக்கா? இதை பத்தி நம்ம கிட்ட பேசியிருக்காங்களா? இது எங்க இருந்து எதிரிக்கு வருது? எத்தனை ஆர்டிகல்ஸ் இதுல இருந்து கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல இருக்கு, அரசியல் புத்தகத்துல இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா பகுதி 15. பகுதி 15ல மறைமுகமா பேசியிருப்பாங்க, டைரக்டா இருக்காது. அதை பத்தி சில வார்த்தைகள் வந்து பேசியிருப்பாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல பகுதி 15ல, அதாவது பார்ட் 15ல இதை பத்தி பேசியிருப்பாங்க. டைரக்டா பேசிக்க மாட்டாங்க, இன்டைரக்டா பேசியிருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் பத்தி பேசியிருப்பாங்க. எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் ஓடும் அப்படின்னா 324 இருந்து 329 ஆர்டிகல் வரைக்கும் ஓடும். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? தேர்தல் எலெக்ஷன் கான்செப்ட் எங்க இருந்து எடுத்தாங்க? பிரிட்டன்ல இருந்து எடுத்தாங்க. இது நம்ம கான்ஸ்டியூஷன் புக்ல இருக்கா? இருக்கு. இது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியா, அரசியலமைப்பு சட்ட அமைப்பான்னு கேட்டாங்க, ஆமா. ஓகேவா? கான்ஸ்டியூஷன் படின்னு கேட்டாங்கன்னா ஆமா, இது அரசியலமைப்பு சட்ட அமைப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப அந்த ஆர்டிகல் ஒண்ணு பாத்துலாமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 324 எதை பத்தி பேசினா தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசியிருப்பாங்க. ஓகே, இப்ப இந்தியாவில யார் வந்து தேர்தல் வந்து அறிவிக்கணும், எலெக்ஷன் வந்து வைக்கணும், தேர்தல் யார் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஆர்டிகல் தான் 324 பதில் சொல்லுது. என்ன பதில் சொல்லுது? இப்ப நம்ம நடத்தலாமா, மத்திய அரசு நடத்துமா, மாநில அரசு நடத்துமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதான் கிடையாது. யார் வந்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும், இந்தியால யார் வந்து தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா ஆர்டிகல் 324 படி தேர்தல் ஆணையம் ஒண்ணு இருக்கும். அவங்கதான் இந்தியாலையும் மாநில சட்டமன்றங்களையும் எலெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் புக்ல சொல்லியிருக்காங்க. இது புரியுதா? அப்ப ஆர்டிகல் 324 என்னது? தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஒருத்தங்க இந்தியாவில இருக்கணும், அவங்கதான் தேர்தல் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 325. இங்க ஏனா வந்து ஆர்டிகல். ஓகேவா? ஏனா வந்து ஆர்டிகல் 325ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜாதி, மதம், இனம், பாலினம் பாகுபாடு பார்க்க கூடாது. ஓகேவா? இந்த கட்சி தொடங்குறாங்க இல்ல வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்க இந்த நாளைக்கும் காரணம் காட்டி பாகுபாடு பார்க்க கூடாது. எந்த ஜாதியா வேணா இருக்கலாம், எந்த மதம் வேணாலும் இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். ஓகே, யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் ஓட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிகல் சொல்லுது? ஆர்டிகல் 325, விதி 325 சொல்லுது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா 326 என்ன சொல்லுது அப்படின்னா 18 வயசு வந்து, அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை. வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா 18 வயசு யாரெல்லாம் கம்ப்ளீட் ஆகுதோ அவங்களாம் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சரி, மாநில சட்டமன்றத்துக்கும் சரி எலெக்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 326 என்ன பேசுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் 18 வயசு ஆனவங்க வயது வந்தோர் வாக்குரிமை மூலமா 18 நிறைவடைந்தவர்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நாடாளுமன்றத்து பார்லிமெண்ட்லயும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றங்களையும் எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்றத பேசுறாங்க. ஓகே, அப்ப டக்கு 3 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 324 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசுது. ஓகேவா? ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷன் வந்திருக்கோம், அவங்க தான் வந்து தேர்தல் வைப்பாங்க. ஆர்டிகல் 325 என்ன சொல்லுது அப்படின்னா ஜாதி, மதம், இனம், பாலினம் பார்த்து பாகுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 326 என்ன சொல்றாங்க? 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சா நீங்க ஓட்டு போடலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் பார்லிமெண்ட்லயும் நாடாளுமன்றத்திலயும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மாநில சட்டமன்றங்களையும் எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது 3 முடிஞ்சிச்சா? ஏற்கனவே என்ன பார்த்தோம்? பிரிட்டன் இடத்துல தான் முதல்ல தேர்தல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் பத்தி எந்த பாட்டுல பேசியிருக்காங்க? பகுதி 15ல இருந்து பேசியிருக்காங்க. எந்த ஆர்டிகல் ஓடுது? 324 இருந்து 329 வரைக்கும் ஓடுது. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 327. ஆர்டிகல் 327 என்ன சொல்லும் அப்படின்னா தேர்தல் முறையில் மாற்றங்கள் கொண்டு வர நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஓகேவா? இப்ப தேர்தல் வைக்கிறாங்களா இந்தியால, அதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும், ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும்னா நாடாளுமன்றத்துக்கு அந்த பவரை கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆர்டிகல் என்னது? 327. ஓகேவா? பார்லிமெண்ட் இருக்குல்ல, பார்லிமெண்ட் நாடாளுமன்ற மத்திய அரசு ஏதாவது எலெக்ஷன் பண்றாங்க, எலெக்ஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும், ஏதாவது புதுசா ஒன்று பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த பவர் இருக்கானா? இருக்கு. அதுக்கான ஆர்டிகல் என்னது? 327. ஓகேவா? அதேதான் 328. ரெண்டுமே ஜோடியா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேர ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலன்னா மாநில சட்டமன்றம். ஓகேவா? அவங்க பண்றதா இவங்களும். இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா மாநில சட்டமன்றத்துக்கு ஒரு பவர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அவங்க இதுலயும் பண்ணலாம், அதுலயும் பண்ணலாம். யாரு? மத்திய அரசு. ஆனா இங்க 328ல அதேதான் இங்கேயும் மாநில அரசு அந்த பவர் இருக்கு. ஓகேவா? இப்ப தமிழ்நாடு, கேரளா அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ஆர்டிகல் 328 பயன்படுத்தி ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 329 என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றம் தலையிடக்கூடாது. என்ன சார் நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். இப்போ எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது நீதிமன்றம் வந்து நீங்க அதை பண்ணுங்க, நீங்க இந்த மாதிரி செய்யுங்க, அந்த மாதிரி செய்யுங்க சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ யாராவது வந்து மால் பிராக்டிஸ், அதாவது தவறா பணப்பட்டோட செஞ்சு ஜெயிச்சிட்டாங்க, இல்ல ஏதோ ஒன்று கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நீதிமன்றம் என்ன பண்ணா அந்த டைம்ல வந்து அவங்க தோத்துறாங்கன்னு சொல்லிட்டு அறிவிக்கும். ஆனா எலெக்ஷன் போது எலெக்ஷன் டைம்ல
எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன ஆர்டிகல் யூஸ் பண்றாங்க? ஆர்டிகல் 329. ஓகேவா? ஸோ அப்போ அப்படியே லைனா சொல்லுங்க. 320 என்னது? நாடாளுமன்றத்துக்கான அந்த பவர். தேர்தலை என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், நாடாளுமன்றத்துக்கான பவர். ஆர்டிகல் 328 மாநில சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்கான அந்த பவர் வந்து கொடுத்துருக்காங்க. 329 என்னது? நீதிமன்றம் தலையிடக்கூடாது. எப்போ? டியூரிங் எலெக்ஷன் போது எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது தப்பு பண்ணிதான் ஏதாவது அவங்க ஏமாத்தி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது இல்லைன்னு சொல்ற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு 3 ஆர்டிகல் மேல ஒரு 3 ஆர்டிகல். ஓகேவா? இது என்னது? 18 வயசு, ஜாதி மதம் அதை பார்க்க கூடாது, எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசுது. பகுதி 15 304 329 பிரிட்டன். இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. இப்ப தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன்றது எந்த மாதிரி ஒரு அமைப்பு? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி, அரசியலமைப்பு சட்ட அமைப்புன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல அதை பத்தி பேசியிருக்காங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு சுதந்திர அமைப்புங்க. ஓகேவா? இண்டிபெண்டன்ட் பாடி. என்னது? ஒரு சுதந்திர அமைப்பு. அது மாதிரி மத்திய அரசு, மாநில அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷன் தான் இருக்கு. என்னது? ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷன் தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் மாநில தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கே, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்கே, அது என்ன சார் அப்போ அப்படின்னா அவங்க வேலை என்ன தெரியுமா? இப்ப தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இருக்குல்ல, பஞ்சாயத்து மற்றும் முனிசிபாலிட்டி அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி மற்றும் நகராட்சி இருக்குல்ல, அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அமைப்பு மட்டும் தான் அவங்க. புரியுதா? இப்ப தமிழ்நாட்டோட இப்போ வந்து திமுக அதிமுக நிக்குது, அந்த எலெக்ஷன் இருக்குல்ல, சட்டமன்ற எலெக்ஷன், அது யார் நடத்துவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க தான் நடத்துவாங்க. என்னது? தேர்தல் ஆணையம், அதாவது நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துவாங்க. மாநில சட்டமன்றம் நடத்த மாட்டாங்க. இந்த டிஃபரன்ஸ் மூலம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ திமுக அதிமுக நடக்குல்ல, அதாவது சட்டமன்ற தேர்தல், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், எம்எல்ஏ போஸ்ட் இருக்குல்ல, எம்எல்ஏ போஸ்ட் உங்களுக்கு ஈஸியா சொல்லி புரியணும்னா, எம்எல்ஏ போஸ்ட் நிக்கிறாங்களா, அந்த மாநிலத்துல வந்து எம்எல்ஏ போஸ்ட் பண்றாங்கன்னா அந்த தேர்தல் யார் நடத்துவாங்கன்னா இவங்க தான் நடத்துவாங்க. ஓகேவா? நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துவாங்க. ஓகேவா? தேசிய தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. அப்ப மாநில தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க? நகராட்சி மற்றும் உள்ளாட்சி போன்ற அந்த தேர்தல் தான் நடத்துவாங்க. ஓகேவா? முனிசிபாலிட்டி மற்றும் பஞ்சாயத்து வந்து மாநிலம். அப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, மத்திய மாநில அரசுக்கான அந்த எலெக்ஷன் வந்து யாரை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? மாநில அரசு ஒன்லி ஃபார், அதாவது மாநில தேர்தல் ஆணையம் எதை மட்டும் தான் நடத்துவாங்க? முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, ஓகேவா, ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி தேர்தல் மட்டும் தான் நடத்துவாங்க. அது அந்த மாநிலம் மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது புரிஞ்சிச்சா? சூப்பர். அடுத்து வாங்க. இப்ப இந்த இருக்காங்களா தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன், அவங்க யார் யாருக்கெல்லாம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். நான் சொன்னல, இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்குதுன்னா அதாவது எம்எல்ஏ போஸ்ட் வைக்கிறாங்கன்னா யார் தான் வருவாங்க? இவங்க தான் வருவாங்க. அந்த மாதிரி எம்பி போஸ்ட் நம்ம போடுறோம்ல ஓட்டு, அதுக்குமே இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றம், இது எல்லாத்தையும் யார் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க? இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இது ரொம்ப முக்கியம். ஒரு தேர்தல் அதிகாரியும் 2 தேர்தல் அதிகாரி இருப்பாங்க. ஓகேவா? ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி, அதாவது 1+2ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1+2 என்னன்னா, ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் 2 எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. ஓகேவா? 2 பேர் இருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனர் 1, எலெக்ஷன் கமிஷனர் 2ன்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. ஓகே, இப்போ அப்படியே டக்குன்னு சொல்லுங்க. இது ஒரு சுதந்திர அமைப்பு, இண்டிபெண்டன்ஸ் பாடி, மத்திய அரசு, மாநில அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷன் தான் இருக்கு. அது மாதிரி குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றம் எல்லாத்துக்கும் யாரும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க? இவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து, குடியரசுத் தலைவர் தேர்தல் இருக்குல்ல, அதுல வந்து எல்லா எம்எல்ஏவும் கலந்துப்பாங்க, அதாவது மாநில சட்டமன்றம் கலந்துப்பாங்க. ஆனா துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்களா, வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்களா, துணை குடியரசுத் தலைவர், அதுல மாநில சட்டமன்றம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து ஒரு மறைமுக தேர்தல். பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து ஒரு மறைமுக தேர்தல். அதே மாதிரி லோக்சபா இருக்கு, அதாவது ராஜ்யசபா இருக்குல்ல, ராஜ்யசபாவுமே வந்து மறைமுக தேர்தல் தான். ஓகேவா? அதாவது லோக்சபா வந்து நேரடி தேர்தல், டைரக்ட் எலெக்ஷன். ராஜ்யசபா வந்து மறைமுக தேர்தல், இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேவா? அது மாதிரி குடியரசுத் தலைவருமே இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். ஓகே, இந்த பேசிக்ஸ் விஷயம் தெரிஞ்சிச்சா? ஓகே, அது மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தருப்பான், அவங்க கீழே 2 ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த பாயிண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, இவங்களை யார் சார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றது, இவங்களை யாரை நியமனம் பண்றது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் தாங்க. இது நம்ம ஏற்கனவே செகண்ட் லெசன்லயே பார்த்துருப்போம். என்ன பார்த்துருவோம்? யூபிஎஸ்சி தலைவர், அதனால அப்பாயின்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் தான் நியமனம் பண்றது யாரு? குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் தான் வந்து நியமனம் பண்ணுவாரு. இவங்களை யாரு பதவியில இருந்து நீக்கலாம், இவங்களை எப்படி வேலையை விட்டு அனுப்பி வைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பதவி நீக்கம் பண்ணது யாருன்னா ரொம்ப இது பவர்ஃபுல்லான போஸ்ட்டுங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட். அதுவும் தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கார்ல, அவரை தூக்கணும்னா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கார்ல, அவர் எப்படி தூக்குவாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இவருமே தூக்கணும். ஓகேவா? தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கார்ல, அவர் வந்து பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னா
உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எப்படி தூக்குவாங்களோ சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நியமிப்பவர் குடியரசுத் தலைவர், பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜி எப்படி நீக்குவாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். ஆனா அந்த ரெண்டு பேர் இருக்காங்களா இங்க கீழே 2 பேர், அதாவது எலெக்ஷன் கமிஷனர் 1 and 2 சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம், அவங்களுக்கு கொஞ்சம் தளர்வுகள் இருக்கு. நினைச்சா பிரசிடென்ட் கூட தூக்கி விட்டுலாம். ஆனா இவர் இருக்கார்ல தலைமை தேர்தல் அதிகாரி, அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இவனை தூக்கணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜை தூக்கணும். என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ அதான் இங்கே ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி உன்னோட வயது வந்து 65 வயசு வரைக்கும் இருக்காங்க. ஓகேவா? 65 வயசு வரைக்கும் இருக்கும். அவ்வளவுதான். இது பார்த்துட்டுமா நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, இவங்களுக்கு என்ன சார் வேலை இருக்கு, இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா இதான் பண்ணுவாங்க. சிம்பிளான விஷயம், அவங்களோட அதிகாரம் வந்து பாக்குறோம். இப்ப சிம்பிளுங்க, இப்ப இதான் இந்தியா இருக்குன்னா இந்த பக்கம் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் மக்கள் இருக்காங்க. நான் தான் எலெக்ஷன் கமிஷன். ஓகே, வீடியோ பாக்குறீங்கன்னா நான் தான் எலெக்ஷன் கமிஷன். இங்க வந்து கட்சி இருக்கு, இங்க வந்து ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. இவங்க ரெடி நான் எப்படி கனெக்ட் பண்றது? அப்ப கட்சிக்கு ஒரு பேர் வைக்கணும், கட்சிக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கணும். ஓகேவா? அந்த கட்சியில அதாவது வந்து நிக்கிறாங்கல்ல கேண்டிடேட், அந்த கேண்டிடேட் வந்து ஒழுங்கான நபரான்னு பார்க்கணும், சொத்து குளிப்பு வேணா பண்ணிக்கிறான்னு பார்க்கணும், அவர் மேல ஏதாவது கேஸ் இருக்கா செக் பண்றோம், பணப்பட்டோட இன்வால்வ் ஆகிறான்னு பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் செக் பண்ணணும். யாரு? எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் வந்து இத்தனை விஷயம் செக் பண்ணும். ஓகே, அதான் அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க. சிம்பிள். அந்த மாதிரி ஓட்டு போறோம், நமக்கு என்னென்னலாம் தேவை? ஓட்டு போனா 18 வயசு அடைஞ்சிருக்கணும், ஓட்டர் ஐடி இருக்கணும். அப்புறம் என்னோட வேலை என்ன பண்ணா அவங்க எல்லாம் ஓட்டு போட வர வைக்கணும். ஓகேவா? ஓட்டு போட வர வைக்கணும். அது என்னென்னலாம் பண்ணணும்? அவங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். எப்பா இந்த தேதியில இன்னைக்கு வந்து எலெக்ஷன் நடக்குதுப்பா, இந்த ஸ்கூல்ல நடக்குது, இந்த பூத்ல நடக்குது, எல்லாரும் வாங்க வந்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு என்னோட வந்து ஓட்டு போடாம இருக்கலாம் ஓட்டு போட வைக்கணும். ஓகே, அதான் எலெக்ஷன் கமிஷனோட வேலை. இந்த பக்கம் இது பண்றோம், மக்கள் கிட்ட இது பண்றோம், அதான் அவங்களோட அதிகாரம். டக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அவங்களோட அதிகாரம் அப்படின்னா தேர்தல் சின்னம். ஓகேவா? எலெக்ஷன் சிம்பிள், ஒவ்வொரு கட்சிக்குமான தேர்தல் சின்னத்தை அறிவிக்கிறது, செக் பண்றது எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் தான். அது மாதிரி நாள் மற்றும் தேதி, எலெக்ஷனுக்கான டேட்டு டைம் அதெல்லாம் சொல்றது யாரு? அவங்க தான் சொல்லுவாங்க. அது மாதிரி வாக்காளர் அட்டை, ஓட்டர் ஐடி வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஓட்டர் ஐடி கொடுக்கறது இவங்க தான். அது மாதிரி தேர்தல் பற்றிய விழிப்புணர்வு, நான் சொன்னால தேர்தல் பற்றிய விழிப்புணர்வுனா இந்த மாதிரி ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சி, ரேடியோ, டிவி அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்தெல்லாம் தொலைத்தொடர் மூலியமா கம்யூனிகேட் பண்ணி மக்கள் கிட்ட சொல்ல முடியுமோ அந்தந்த வருஷத்தை சொல்லிடணும். தேர்தலை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி போன வருஷோட இந்த வருஷம் அதிகப்படியான ஓட்டு சதவீதத்தை இது இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பணப்பட்டவனை தடுக்குது. ஓகே, ஒரு கேண்டிடேட் வந்து பணம் செலவு பண்ணி இல்ல பணம் மூலியமா திருட்டுத்தனமா கள்ள ஓட்டு மூலியமா என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணாதான் பணப்பட்டோடான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தகுதி நீக்கம், இப்போ அவர் பணப்பட்டோட பண்ணிட்டானா அவர் யார் தகுதி நீக்கம் பண்றது? வந்து இது மாதிரி பணப்பட்டோட பண்ணிட்டீங்க, உங்களால வந்து இது மாதிரி எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? அதாவது தகுதி நீக்கம். அதுக்கப்புறம் 100% வாக்கு அதை பண்றதுக்கான வேலையை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அப்ப அவங்களோட அதிகாரம் என்னது? தேர்தலான சின்னம், நாள் மற்றும் தேதி, வாக்காளர் அட்டை, தேர்தல் பற்றி விழிப்புணர்வு, பணப்பட்டோட பண்ணக்கூடாது, தகுதி நீக்கம். ஓகேவா? அதாவது ஓட்டர் ஐடி, டேட், டைம், சிம்பிளோட எலெக்ஷன், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், கேஷ் அதாவது பணப்பட்டோட பண்ணக்கூடாது, டிஸ்குவாலிஃபிகேஷன், 100% ஓட்டிங் வந்து வராதுன்னா வேலையை வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியமானது. 61 சட்ட திருத்தம் 1988. ஓகே, 61 சட்ட திருத்தம் 1988. இது வந்து யார் போட்டிருப்போம்னா நம்ம ராஜீவ் காந்தி போட்டிருப்போம். ஏற்கனவே நம்ம சட்ட திருத்த கிளாஸ் இருக்குல்ல, அமெண்ட்மெண்ட் கிளாஸ்ல இதை பத்தி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்க என்ன நடக்குதுன்னா நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதான் நான் சொல்லியிருப்பேன். 61 சட்ட திருத்தம் 1988ல ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் புக்ல ஓட்டு போற வயசு வந்து 21 இருக்கும். ஓகே, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல அம்பேத்கர் எழுதுறதுல வயசு வந்து 21 இருக்கும். அதை 18 வயசு குறைச்சிருப்பாரு ராஜீவ் காந்தி. ஓகேவா? 18 வயசு குறைச்சிருப்பாரு ராஜீவ் காந்தி. என்ன சட்ட திருத்தம்? 61 சட்ட திருத்தம் 1988, வயசு வந்து குறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சேர்த்திருப்பாரு. என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் 2 அதிகாரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா இவர் தான், ராஜீவ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஆனா அதுல ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் கொண்டு வந்தது டக்கு நடைமுறைக்கு வரல, அறிமுகம் பண்றாரு. அதான் எழுதிருப்ப பாருங்க. ராஜீவ் காந்தி வந்து அதை அறிமுகம் பண்றாரா, ஆனா பின்னாடி அந்த விபி சிங் வந்து தூக்கி விட்டுறாரு. எது இந்த 2 பேரு ஒத்தரே போதுமே, இது முன்னாடி வரைக்கும் ஒண்ணுதான் இருக்கும். இவர் வந்துதான் 1988ல 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. அதாவது ஏன் அப்படி பண்றாருன்னா 1989ல எலெக்ஷன் வரும். ஓகேவா? 89ல என்ன பண்றாரு, 88ல என்ன பண்ணாரு, சட்டத்தை மேற்கொண்டாரா, அமெண்ட்மெண்ட் பண்றாரா, 89ல எலெக்ஷன் வரும். ஸோ அந்த எலெக்ஷன்ல பேச்சு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா 21 18 வயசு ஏன் கம்மி பண்றாருன்னா நிறைய இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ அவங்க ஓட்டை எப்படியாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு அதை அந்த வேலையை பார்ப்பாரு. அதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட்டே போடுவாரு. அந்த நோக்கத்துக்காக தான் போடுவார், அதுக்காக தான் போடுவான்னு சொல்லல, அந்த நோக்கத்துக்காக போடுவாரு. அதனால என்ன பண்ணா ஒரு அதிகாரி பத்தாது இல்ல, 2 பேர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக 2 தேர்தல் அதிகாரிய அமெண்ட்மெண்ட் மூலியமா சேர்ப்பாரு. யாரு? ராஜீவ்காந்தி வந்து சேர்த்து விடுறாரு. ஆனா ராஜீவ்காந்தி சேர்த்து என்ன பண்றாருன்னா விபி சிங், பின்னாடி வரக்கூடிய விபி சிங், ஜனதா கட்சி.
இவர் வந்து காங்கிரஸ் கட்சியா, ஜனதா கட்சி என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து ஜனதா கட்சி சேர்ந்த விபி சிங். இவர் என்ன பண்றாருன்னா, எதுக்கு இந்த தேர்தல் 2 பேரு தூக்கி விட்டுருங்க, டைம் வேஸ்ட், சேலரி வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை பண்ணி இது 2த்தையும் தூக்கி விட்டுருவாரு. ஓகேவா, தூக்கி விட்டுருவாரு. பின்னாடி வரக்கூடிய நம்ம நரசிம்மராவ் இருக்கார்ல, நம்ம நரசிம்மராவ், அவர் என்ன பண்றாருன்னா, நரசிம்மராவ் மீண்டும் அதை நடைமுறை கொண்டு வருவார். ஸோ புரியுத கதை. ஸோ அமெண்ட்மெண்ட் 61 அமெண்ட்மெண்ட் 1988ல 21 வயசுல இருந்து 18 வயசா கம்மி பண்றாங்க. ஓகே, அவர் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா 1989 எலெக்ஷன், அதுக்காக என்ன பண்றாருன்னா, தலைமை தேர்தல் ஒருத்தர் தான் இருக்காரு. எது வரைக்கும் 1988 வரைக்குமே ஒருத்தர் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா 2 பேர் சேர்க்கிறாங்க. புரியுதா? ஸோ 2 பேர் சேர்க்கிறாங்க. அதை நீக்கி விட்டது யாரு? விபி சிங். அவர் வந்து ஜனதா கட்சி. பின்னாடி அவர் கூட நரசிம்மராவ் யாரு? ஒரு காங்கிரஸ் கட்சி. ஸோ காங்கிரஸ் கட்சி போட்டதை மீண்டும் காங்கிரஸ் கட்சியை கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போகலாம். இப்போ வந்து இதை பாருங்க. இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனோட பரிணாமம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி தேர்தல் நடக்கும் அப்படின்னா, பேப்பர் இருக்கும், அந்த சீட்டு மூலியமா தான் வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அவள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவிஎம் மிஷின். ஓகேவா, இவிஎம் மிஷின் சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஓகேவா, தமிழ் வந்து மின்னணு வாக்கு இயந்திரம் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வருவாங்க. ஓகேவா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வருவாங்க. அது வந்து யாரு தயாரிச்சாங்க, தயாரிக்க முன் வந்த நிறுவனம் எதுன்னு கேட்டாங்கன்னா, 1977ல எலக்ட்ரான், அதாவது இசிஐன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய மின்னிய நிறுவனம்ன்றவங்க தான் 1977 அதை தயாரிக்க முன் வந்த நிறுவனம். ஓகேவா, ஸோ என்ன பண்றாங்கன்னா, எலக்ட்ரானிக் முறையில தேர்தல் நடத்தணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்கு இயந்திரம், இவிஎம் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தயாரிக்க முன் வந்த நிறுவனம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 1977 கொண்டு வராங்க. ஓகேவா, அவங்க தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த மாதிரி இது கேட்பாங்க. அவங்க பண்ணி ஒரு 1980 வாக்குல முடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை முதல்ல எங்க நடைமுறைப்படுத்தினாங்க? ஓகே, இவிஎம் மிஷினை வச்சு எங்க முதல்ல தேர்தல் நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இவிஎம் மிஷின் பயன்படுத்தப்பட்டது, முதல் முறை இவிஎம் மிஷின் பயன்படுத்துறது எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1982ங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, 1982 கேரளா எர்ணாகுளம்ன்ற இடத்துல பரவூர் அப்படின்ற தொகுதியில வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, 1982 கேரளா எர்ணாகுளம்ன்ற இடத்துல பரவூர்ன்ற இடத்துல தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா முதல்ல இவிஎம் மிஷினை பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ சுதந்திர இந்தியாவில முதல்ல இவிஎம் மிஷினை பயன்படுத்தி நடைபெற்ற தேர்தல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, கேரளா எர்ணாகுளம் பரவூர் அப்படின்ற தொகுதி தான் முதல்ல பயன்படுத்தினாங்க. இதுல என்ன ஒரே ஒரு பின்னாடி என்ன ஒரு காமெடி நடக்குது அப்படின்னா, இந்த தேர்தல் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லிட்டோம், எலெக்ஷன் வாஸ் நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லிடும். ஏன் சார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, என்ன அப்படின்னா 1951 ஓகேவா, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட், 1951 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் போடுவாரு நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல ஒருத்தவங்க மால் பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி தேர்தல் தோணும்னு சொல்லிட்டு எல்லா வழிமுறையும் அதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை 1951 போடுவாரு நேரு அவர்கள். ஓகேவா, இதில் தான் வந்து எல்லா விஷயத்தையும் பேசியிருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஏமாத்திட்டாங்க, இப்போ வந்து பணப்பட்டோட பண்றாங்கன்னா அவங்க எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுலயும் சரி, கான்ஸ்டியூஷன் புத்தகத்திலையும் சரி, இந்த மாதிரி இவிஎம் மிஷின் பயன்படுத்தி தேர்தல் நடக்கும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கோர்ட் சொல்லிடும். கோர்ட் என்ன சொல்லுது, அதாவது 1982 கேரளால பரவூர் தொகுதியில இவிஎம் மிஷின் பயன்படுத்தி தேர்தல் நடத்திட்டாங்கப்பா. நடத்தின உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீதிமன்றம் கோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, அது செல்லாது, நீங்க நடத்தின தேர்தல் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிடுவாங்க. காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்பிஐ இருக்குல்ல, ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை 1951 சரி, நம்ம கான்ஸ்டியூஷன் புத்தகத்திலயும் சரி, இவிஎம் மிஷின் பயன்படுத்தி தேர்தல் நடத்தலாம்னு சொல்லவே இல்லையே, எப்படி நீங்க இந்தியாவில கான்ஸ்டியூஷன் புத்தகத்தில் இல்லாத விஷயத்தை நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து ரத்து பண்ணி தேர்தலை கேன்சல் பண்ணிடுவாங்க. மறுபடியும் பழைய மாதிரி அந்த சீட் வச்சுதான், பேப்பர் வச்சுதான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, 1988 ராஜீவ் காந்தி அவர்கள், ஓகேவா, 1988 ராஜீவ் காந்தி அவர்கள் ஏற்கனவே நேரு போட்டார்ல ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதி சட்டத்தை என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜீவ் காந்தி அவர்கள் இவிஎம் மிஷின் பயன்படுத்தி தேர்தல் நடக்கலாம்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணிடுவார். புரியுதா கதை? புரியுதா என்னன்னு சொல்லிட்டு இவிஎம் மிஷினை பயன்படுத்தி முதல்ல யூஸ் பண்ணது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அது அப்ளிகேஷன். அதை தயாரித்து நிறுவனம் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. முதல்ல எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, கேரளா எர்ணாகுளம்ல பரவூர்ன்ற தொகுதி தான் பயன்படுத்துறாங்க. ஆனா கோர்ட் என்ன பண்ணிச்சு, அது செல்லாதுன்னு சொல்லிச்சு. என்ன பண்ணிச்சு, அது செல்லாது அப்படின்னு சொல்லிச்சு. காரணம் ஆர்பிஐலையும் கிடையாது, கான்ஸ்டியூஷன் பொறுத்தவரையிலும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அன்னைக்கு டேட்ல பிரதமராக இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி அவர்கள் என்ன பண்ணாரு, 1988
அந்த ஆர்பிஐ ஆக்ட் இருக்குல்ல, பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட், அதுல வந்து என்ன பண்றாருன்னா இவிஎம் மிஷின்ல தேர்தல் நடத்தலாம் அப்படின்ற அமெண்ட்மெண்ட் பண்ணிடுறாரு. ஸோ இது புரியுதா? சூப்பர். அதுக்கப்புறம் ஏற்கனவே இங்க ஒரு கம்பெனி இருக்கா, ரெண்டாவது ஒரு கம்பெனி என்ன வரும்னா பாரத் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் அப்படின்ற இன்னொரு நிறுவனமும் இவிஎம் மிஷினை தயாரிக்கக்கூடிய நிறுவனமா வந்துடும். ஓகேவா? ரெண்டு நிறுவனம். ஸோ இது ஃபர்ஸ்ட் நிறுவனம், இது ரெண்டாவது நிறுவனம். ஓகேவா? பாரத் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் நிறுவனம் வந்து வந்துடும். ஓகேவா? இது புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் சட்டப்பூர்வமா, இது முன்னாடி வந்து சட்டம் செல்லாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் ரத்து பண்ணிச்சா, சட்டப்பூர்வமாக அதாவது லீகலி இவிஎம் மிஷினை பயன்படுத்துது எந்த தேர்தல் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? சட்டப்பூர்வமாக இவிஎம் மிஷினை பயன்படுத்தி நடைபெற்ற தேர்தல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மாநில சட்டமன்ற தேர்தல் தான் கோவா. ஓகேவா? 1999 1999 கோவா நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தல் தான் சட்டப்பூர்வமாக லீகலி இவிஎம் மிஷினை பயன்படுத்தி நடைபெற்ற தேர்தல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கேரளா. சட்டப்பூர்வமாக முதல்ல நடைபெற்றது எப்படின்னு கேட்டாங்கன்னா கோவா. இது புரியுதா? அங்க வந்து 1982, இங்க 1999 999 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது முதல்ல எந்த லோக்சபா, அதாவது எம்பி சீட் இருக்குல்ல, லோக்சபா மக்களவை தேர்தல், முதல்ல எந்த லோக்சபா எலெக்ஷன்ல நாடாளுமன்ற தேர்தலை பயன்படுத்தினா அப்படின்னு கேட்டாங்கன்னா 2004. ஓகேவா? 2004 மன்மோகன் சிங் அவர்கள் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க என்ன தெரிஞ்சீங்க அப்படின்னா முதல்ல எந்த நாடாளுமன்றம் எந்த லோக்சபா எலெக்ஷன்ல பயன்படுத்தாங்க கேட்டாங்கன்னா 2004 எலெக்ஷன்ல பயன்படுத்துறாங்க. புரியுதா? ஸோ யூனியன் மிஷினை ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளா, சட்டப்பூர்வமாக நடைபெறுது கேட்டாங்கன்னா கோவா, நாடாளுமன்ற எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா 2004. இது புரிஞ்சிச்சா பக்காவா? இதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னா நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சாங்க. எப்படி நாங்க போறது வந்து அது வருது, நீங்க ஏமாத்தீங்க, ஆன்லைன் ஏதோ நீங்க பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? கட்சி தலைவர்கள் மக்கள் வந்து ஒரு பீதியும் ஒரு அவநம்பிக்கையும் அதனால வந்துருது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா விபேட் அப்படின்னு சொல்லிட்டு விவிபேட்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அது என்னன்னா ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். இங்கிலீஷ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் தான் படிக்கணும். ஏன்னா இதுவே ஒரு வாட்டி வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. ஓகேவா? விவிபேட் அப்படின்னா ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் கிடையாது, இவிஎம் மிஷின் பக்கத்துல இருக்கும். இன்னைக்கு டேட்ல அது இருக்கு, அப்படிதான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இவிஎம் மிஷின் பக்கத்துல அங்க ஒரு இருக்கும் மிஷின் இருக்கும். என்னன்னா நம்ம இப்ப யாருக்கு ஓட்டு போடுறோமோ அந்த ஓட்டு வந்து நமக்கு காட்டும் ஒரு பேப்பர்ல. ஓகேவா? நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோமோ அந்த யாருக்கு ஓட்டு போட்டோன்றத நமக்கு ஒரு ஷீட்ல காட்டும். அதான் என்னது விவிபேட். என்னது விவிபேட். அதோட அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க, ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். பக்கா புரிஞ்சிச்சா? ஸோ அதுக்கு அடுத்து நடைபெற்ற எல்லா தேர்தலையும் விவிபேட்டும் வந்து வச்சிருப்பாங்க. இவி மிஷின் இருக்கும், பக்கத்துல விவிபேட் இருக்கும். இது புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ இங்க விவிபேட்டை வச்சு நடைபெற்ற முதல் தேர்தல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 2013 நாகாலாந்து தொகுதியில தான் முதல்ல விவிபேட்டை பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ விவிபேட்டை முதல்ல பயன்படுத்தின இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2013 நாகாலாந்து தான் பயன்படுத்துறாங்க. ஓகேவா? எந்த நாடாளுமன்ற தேர்தல் லோக்சபா தேர்தல் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா முழுக்க லோக்சபா தேர்தல் எங்க பயன்படுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 2014 தேர்தல். ஓகேவா? 2014 மக்களவை தேர்தல எங்க பயன்படுத்த, நாடாளுமன்ற மக்களவை தேர்தல்னா 2014, முதல்ல கேட்டாங்கன்னா 2013. ஓகேவா? அது மாதிரி இவி மிஷினை நாடு முழுக்க இந்தியா முழுக்க முதல்ல பயன்படுத்துற நாடாளுமன்ற தேர்தல் 2004. இது புரிஞ்சிச்சா பக்காவா? இப்போ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இது கவனிங்க. அடுத்தது நோட்டா. ஓகேவா? நோட்டா வந்து 2014 தான். அது எப்படி முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் 2014 வந்துச்சோ அதே மாதிரிதான் நோட்டாவுமே. ஓகேவா? நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது பாருங்க, இது 2004, இது பாருங்க 2014. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் டிஃபரன்ஸ். ஓகேவா? முதல்ல இவிஎம் மிஷினை நாடாளுமன்ற தேர்தலை பயன்படுத்தி 2004, அதுமாதிரி விவிபேட்டை முதல்ல பயன்படுத்தி 2014. ரொம்ப ஈஸியா போச்சு நமக்கு. ஸோ 2004 2014 நமக்கு அது மாதிரி 2004 நமக்கு என்ன நடந்திருக்குன்னா சுனாமி வந்துருக்கும். ஸோ அப்படி கூட நம்ம ஒரு லிங்க் மாதிரி அடிச்சுக்கலாம், ஷார்ட்கட் மாதிரி. ஸோ முதல்ல 2004 2014 விவிபேட் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நோட்டாவுமே என்ன நடக்குது அப்படின்னா 2014 தான் முதல்ல கொண்டு வரும். ஓகேவா? நோட்டானா ஒன்றும் கிடையாதுங்க, நன் ஆஃப் த அபவ். எனக்கு மேல இருக்கு, அதாவது எந்த கட்சி தலைவரும் நான் ஓட்டு போடாம நோட்டாக்கு போட்டோம்னா என்ன அர்த்தம்? நன் ஆஃப் த அபவ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இங்கிலீஷ் தான் பார்த்தோம். ஓகேவா? அதுக்கான அர்த்தம் அப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் த அபவ். மேலே கொடுத்துருக்கீங்க யாருக்குமே நான் ஓட்டு போட விரும்பல, நான் நோட்டாக்கு போடுறேன், யாருக்கும் நான் ஓட்டு போட விரும்பலன்றத சொல்றதுதான் நோட்டா. இதை முதல்ல எங்க கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சில மாநில சட்டமன்றத்துல கொண்டு வராங்க, சில மாநில சட்டமன்ற தேர்தலில் கொண்டு வராங்க. எங்கன்னா சும்மா மத்திய பிரதேஷ், சிக்கிம், ஆந்திர பிரதேஷ், டெல்லி, அப்புறம் மிசோரம் சொல்லிட்டு ஒரு சில 4-5-3 இடத்துல வந்து பயன்படுத்திப்பாங்க. நிறைய இடத்துல பயன்படுத்திப்பாங்க. நோட்டா முதல்ல எந்த மக்களவை தேர்தலில் பயன்படுத்தாங்க அப்படின்னா 2014. ஓகேவா? ஸோ அப்போ நோட்டாவும் விவிபேட்டும் 2014 தான் வருது. ஓகேவா?
மக்களவை தேர்தல் அது நாடாளுமன்றம் எம்பி எலெக்ஷன் இருக்குல்ல, எம்பி எலெக்ஷன் அதெல்லாம் கொண்டு வராங்க. ஓகேவா? லோக்சபா எலெக்ஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா 2014. இதுதான் புரியணும். அப்ப நோட்டாவை 2014, விவிபேட்டை 2014, நம்ம இவிஎம் மிஷின் நாடாளுமன்ற தேர்தல்னா 2004. ஈஸியா இருக்கா? பக்காவா இருக்கா? இப்ப அடுத்து இதை கவனிங்க. அது மாதிரி ஆர்டிகல் 81 எதை பத்தி பேசுது அப்படின்னா மக்களவையோட அதிகபட்ச எண்ணிக்கை. அதாவது லோக்சபா இருக்குல்ல, லோக்சபால அதிகபட்சம் எத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்டானா ஆர்டிகல் 81. ஓகேவா? ஆர்டிகல் 81 எதை பத்தி பேசுது அப்படின்னா மக்களவையில அதிகபட்ச எண்ணிக்கை, மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை, அதாவது எம்பி சீட்டுக்குள்ள மொத்தம் அதிகபட்சம் எத்தனை பேர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருப்பாங்க. அது என்ன ஆர்டிகல் கேட்டானா ஆர்டிகல் 81. ஓகேவா? அதே மாதிரி மாநில சட்டமன்றங்கள்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல எதை பத்தி பேசுனா ஆர்டிகல் 170 பத்தி பேசியிருப்பாங்க. ஆர்டிகல் 170 எதை பத்தி பேசுனா மாநில சட்டமன்றம் எம்எல்ஏக்கள் அதிகபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கை பத்தி பேசுவோம். ஓகே, இப்ப தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அதிகபட்சமா? 234 சொல்லுவோமா? இங்க வந்து நமக்கு 543 இருக்குமா? அதே மாதிரி வந்து அதிகபட்சம் இப்போதைக்கு இருக்கிறது கவுண்ட் 543, 243 இருக்கும். ஓகேவா? தமிழ்நாட்டில் 243, அங்க 543 அதிகபட்சம் சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. அதுவுமே யார் பண்றாங்கன்னா நம்ம இந்திரா காந்தி அவர்கள் தான் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 31வது சட்டத்திட்டம் 1972ல 525 சீட்டு தான் இருக்கும். ஓகேவா? 525 சீட்டை என்ன பண்றாங்கன்னா உயர்த்துறாங்க. எவ்வளவு உயர்த்துறாங்க? 545 உயர்த்துறாங்க. ஓகேவா? ஸோ 545 சீட்டா இன்க்ரீஸ் பண்றாங்க. எந்த ஆர்டிகல்ல? ஆர்டிகல் 81ல. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா 42 சட்ட திருத்தத்துல 1976, அதாவது மினி கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, 42 சட்டத்திட்டம் 1976 என்ன பண்றாங்கன்னா இந்த 545 சீட்டை 25 வருஷத்துக்கு யாரும் வந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, என்ன சொல்றாங்க? 42 சட்ட திருத்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 545 சீட்டுக்குள்ள மக்களவை நாடாளுமன்ற பார்லிமெண்ட்ல மக்களவை லோக்சபால இந்த ஹையஸ்ட் 545 சீட்டை 25 வருஷத்துக்கு யாரும் மாற்றக்கூடாது, ஏற்றவும் கூடாது, குறைக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது கூட 25 வருஷம்னா என்ன? 1976னா நமக்கு 25 வருஷம் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2001 வரும். ஓகேவா? 2001ல இது வந்து முடிஞ்சிருச்சு, இந்த காலக்கெடு முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் யாரும் வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஜ்பாய் அவர்கள் வந்திருப்பாரு. வாஜ்பாய் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப இதே இது வந்து மறுபடியும் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அதேமாதிரி 25 வருஷத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2026ல மீண்டும் அதை என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இனிமே பொறுத்து தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க? 545 சீட்டை 42 சட்டத்திட்டத்துல 545 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 25 வருஷத்துக்கு மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் 25 இயர்ஸ் ஃப்ரீஸ் முடக்க வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்திரா காந்தி அவர்கள். அப்ப 25 வருஷம் கழிச்சு எப்போ வருது? 2001ல வாஜ்பாய் அவர்கள் என்ன பண்ணணும்னா மீண்டும் அதே மாதிரி 25 வருஷத்துக்கு யாரும் கையை கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க 25 வருஷம் கூட்டிங்கன்னா 2026ல அதை மாத்தலாமா மாத்த கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமே பொறுத்து தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, லாஸ்ட் வந்துட்டுங்க. ஓகேவா? எலெக்ஷன்ஸ் ரீஃபார்ம் கமிட்டி, தேர்தல் சீர்திருத்த குழுக்கள், 4 குழுக்கள் போட்டிருப்பாங்க. டக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ 1990ல தினேஷ் கோஸ்வாமின்ற ஒரு குழு வந்து போட்டிருப்பாங்க. தேர்தல் சீர்திருத்த குழுங்க ஒன்றும் இல்லைங்க, எப்படிலாம் தேர்தல் கரெக்டாக நடக்குதா, என்ன மாதிரிலாம் பண்றாங்க, கரெக்டாக தான் எல்லாமே போதா, ஏதாவது தவறு நடக்குதா, பணப்போட்டோட பண்ணிட்டு ஏன்னா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சீர்திருத்தம் பண்ணதோட ஒரு கமிட்டி போடுவாங்க, ஒரு குழு போடுவாங்க. 4 குழு இது வரைக்கும் போட்டிருக்காங்க. என்னென்ன குழுனா தினேஷ் கோஸ்வாமி 1990ல தினேஷ் கோஸ்வாமி அப்படின்ற ஒரு குழு வந்து போட்டிருக்காங்க. 1993ல ஓரா குழு. ஓகேவா? ஓரா கமிட்டின்றது போடுவாங்க 1993ல. அடுத்து என்ன? 1997ல இந்திரஜித் குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு போடுறாங்க. ஓகேவா? 1997ல இந்திரஜித் குழு, அதாவது இந்திரஜித் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போடுறாங்க. இப்போ 2010ல ரீசெண்டா ஒன்று போட்டிருக்காங்க டாங்கா குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 4 குழு என்னது? 1990 தினேஷ் கோஸ்வாமி, 1993 ஓரா குழு, 1997 இந்திரஜித் குழு, 2010 டாங்கா குழு. மொத்தமே 4 குழு தான். ஓகேவா? ஸோ இதோட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து முடியும். ஓகே, இப்போ 2024 நடந்த அந்த விஷயத்தை மட்டும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி நான் டக்குன்னு சொல்லிடுறேன். அதுல இருக்காது, ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டம்மா ரொம்ப எல்லாத்தையும் சொல்லிட்டா ஒரு மாதிரி கொச்சன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன்னா என்ன, அதோட வேலைப்பாடு என்ன, அதோட கமிட்டிகள் என்னென்ன விஷயம் அது பண்றதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அது அடுத்த இதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டக்குன்னு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி அது ஒரு ரொம்ப பெருசா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது பெரிய விஷயம். ஓகே, ரொம்ப கம்மியானதா. 2024 டேட்டா என்னன்னா எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்கு, எந்தெல்லாம் அதிக மதியான வாக்கு சதவீதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க இது பார்த்துக்கலாம். டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணிடலாமா? ஸோ முதல்ல பிரிட்டனு பகுதி 15 324 329 324 தேர்தல் ஆணையம் ஜாதி மதம் பார்த்து யாரையும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. 324 18 வயசு. ஓகேவா? ஸோ 320 வந்து தேர்தல் முறையில வந்து மாற்றங்கள் கொண்டு வந்து நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம், இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான அதிகாரம், நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இது வந்து ஒரு சுதந்திர அமைப்பு, அதாவது கான்ஸ்டியூஷன் பாடியும் கூட. அது மாதிரி மத்திய அரசு மாநிலத்துக்கு சேர்த்து ஒண்ணுதான் இருக்கு. யார் யாரெல்லாம் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றம். ஓகேவா? ஸோ தலைமை தேர்தல் அதிகாரி கூட
2 தேர்தல் அதிகாரி வந்து இருப்பாங்க. இவங்களை நியமனம் பண்றது வந்து குடியரசுத் தலைவர், பதவி நீக்கம் பண்றது உச்ச நீதிமன்றம். அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி வந்து ரிமூவ் பண்ணோம்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு என்ன ப்ரொசீஜரோ சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணோம். அதிகபட்சம் 65 வயசு வரைக்கும் இருக்கலாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அவங்க அதிகாரம் என்னது, தேர்தல் சின்னம், நாள் தேதி அறிவிக்கிறது, வாக்காளர் அட்டை, தேர்தல் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, பணப்பட்டோட தடுப்பது, பதவி நீக்கம், ஒரு கேண்டிடேட் வந்து பதவி நீக்கம் பண்றது, 100% வாக்குப்பதிவு வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 61 சட்ட திட்டத்தை 21 வயசுல இருந்து 18 வயசா கம்மி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த 2 கான்செப்ட்ல 1+2 கான்செப்டை இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு ராஜீவ்காந்தி அவர்கள். ராஜீவ்காந்தி கொண்டு வந்திருப்பாரு, விபி சிங் நீக்கியிருப்பாரு, நரசிம்மராவ் மீண்டும் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ இதை சொல்லிட்டோம். இவி மிஷினை முதல்ல தயாரித்த நிறுவனம் யாரு? இந்திய மின்னணு நிறுவனம். ஓகேவா? எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்றது 1997 ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளா 1982 பரவூர் தொகுதியில. ஓகேவா? இது வந்து ரத்து பண்ணனால அவர் என்ன பண்ணாரு, 1982 ராஜீவ்காந்தி அவர்கள் இவி மிஷினை சேர்த்திருப்பாரு. ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன்ன்றவங்க இன்னொரு நிறுவனம். ஓகேவா? இவிஎம் மிஷினை தயாரிச்சு இன்னொரு நிறுவனம் சொல்லிட்டு அதை பார்த்துட்டோம். ஸோ 1999 கோவால தான் முதல்ல இவிஎம் மிஷினை பயன்படுத்தின, சட்டப்பூர்வமாக பயன்படுத்தின எலெக்ஷனு. அது மாதிரி இந்தியா ஃபுல்லா முதல்ல இவிஎம் மிஷினை பயன்படுத்தின ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா நாடாளுமன்ற எலெக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியா ஃபுல்லா, ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் தான் நடந்தது கோவான்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா முழுக்க நடைபெற்றதுன்னு கேட்டாலும், நாடாளுமன்றம் அப்படின்னு கேட்டாலும் 2004 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் விவிபேட் அப்ளிகேஷன் என்ன சொல்லிட்டு பார்த்துட்டோம். 2013 நாகாலாந்துல ஆரம்பிச்சாங்க. 2014 மக்களவை நாடாளுமன்ற தேர்தல். ஓகேவா? 2014 லோக்சபா எலெக்ஷன்ல யூஸ் பண்ணாங்க விவிபேட்டை. அதே மாதிரி நோட்டா முதல்ல அறிமுகத்திலிருந்து 2013 சில மாநிலங்கள் ஆரம்பிச்சாங்க. 2014 மக்களவை தேர்தல் வந்து ஆரம்பிச்சாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டோம். விதி 81 அதிகபட்சத்தை பத்தி பேசும். 170 வந்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த 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 விஷயத்தை பத்தி பேசும். 31 சட்ட திட்டத்துல 45 உயர்த்திருப்பாங்க. 25 விஷயத்துல லாக் பண்ணது 42 சட்ட திட்டம் 1976. அதை வந்து யாரும் வந்து மாற்றிடுவாங்க, வாஜ்பாய் வந்து மீண்டும் அதை அப்படியேதான் பண்ணியிருப்பாரு. அப்புறம் அதுக்கான போடப்பட்ட கமிட்டிகள் 1990 தினேஷ் கோஸ்வாமி, 1999 ஓரா குழு, 1997 இந்திரஜித் குழு, 2010 டாங்கா குழு. ஓகேவா? ஸோ இதோட எலெக்ஷன் கமிஷன் A to Z வந்து பார்த்துட்டோம். ஸோ 2024 நடந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி அதை ஒரு 5 minutes வீடியோட அடுத்த ஒரு பாட்டில் கொடுக்குறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான ஐடியா சந்திக்கிறேன். பாய்.